இந்த கவரை பிரிச்சது யாரு? இந்த கவரை ஓபன் பண்ணது யாரு? என்ன மாதவி, நான் அவங்கள தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஓபன் பண்ணியா? சொல்லு, நீ ஓபன் பண்ணியா? ஆமா அத்தை, நான் தான் எடுத்தேன். பிசினஸ் அவார்டுன்னு இருந்துச்சு, அதான் என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு எடுத்தேன். என்ன இருந்துச்சு? ஆகாஷ்க்கு நம்பர் 1 பிசினஸ் மேனுங்கிற அவார்டு கொடுத்திருந்தாங்க. பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத்தை. நான் ரகசியமா வச்சிருந்த லெட்டரை யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னியே, அவன் இந்த நிலைமைக்கு போறதுக்கு காரணம் யாரு? அவனுக்கு அந்த தகுதி எங்க இருந்து வந்துச்சு? சொல்லு, பதில் சொல்லு. உங்களாலதான். உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்க உனக்கு என்ன அப்படி ஒரு அல்ப ஆசை? எல்லாருக்கும் முன்னால முதல்ல போய் சொல்லி அந்த பெருமையெல்லாம் உன்னோடதுன்னு சொல்லிக்கவா? அவனுக்காக என்ன செஞ்சுட்டேன்னு உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? பெத்த தாயா அவனுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்காதவன் நீ. உனக்கு அவனோட பெருமைய சொந்தம்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஆகாஷ்க்கு நம்பர் 1 பிசினஸ் அவார்டு வந்திருக்கிறத அவனோட பர்த்டே பார்ட்டில வச்சு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் 2 நாளா பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். அத நீ கெடுத்துட்டியே. நூறு பேருக்கு முன்னாடி சொல்லி அவனை சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா நீ இத திருட்டுத்தனமா எடுத்து பார்த்திருக்க. இந்த விஷயத்தை இதுவரைக்கும் நீ எத்தனை பேருக்கு சொன்னியோ? அதுக்காகத்தான் பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருந்த. ஆனா இப்ப நீ பண்ண காரியத்தினால எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ண போறேன். பெத்தப்பவும் நீ தாயா நடந்துக்கல, இப்ப அவன் வளர்ந்து இன்னும் வளரப்பவும் நீ தாயா நடந்துக்கல. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? பர்த்டேவை கிராண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் இப்போ சிம்பிளா பண்றீங்கன்னு ஆகாஷ் கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படி அவனை சமாளிக்க போறனோ? பாட்டி. ஆகாஷ், நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் பாட்டி. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என் முடிவும். இன்னும் சொல்ல போனா
எனக்கு அந்த பர்த்டே பார்ட்டியே வேணாம் பாட்டி. ஐயோ, அப்படி சொல்லாத ஆகாஷ். இல்ல பாட்டி, உங்களை சந்தோஷப்படுத்தாத எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். நான் அந்த அவார்டை வாங்க போறதில்ல. எனக்கு அது வேண்டாம். ஏன் ஆகாஷ் இப்படி சொல்ற? ஆமா பாட்டி, நீங்க கனவு கண்ட மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த விஷயம் எனக்கு எதுக்கு? வேண்டாம், அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டாம். அந்த அவார்டுக்காக தான் நீ இத்தனை நாள் இவ்வளவு உழைச்ச. என்னோட உழைப்பு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அது போதும் பாட்டி. என்னோட அவார்ட் ரிவார்ட் எல்லாமே நீங்க தானே பாட்டி. ஆகாஷ், அவசரப்படாதப்பா. அந்த அவார்டு வாங்குறதுக்காகத்தானே நீ ஆசைப்பட்ட. அதுதானே உன் லட்சியம்னு சொன்ன. பாட்டியை சந்தோஷப்படுத்தாத எந்த விஷயமும் எனக்கு தேவையே இல்லை. எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கி பாழாக்கிட்டீங்க. அது வந்து என்கிட்டயே உன் நாடகத்தை நடத்தலான்னு பாக்குறியா? அவ்வளவு சீக்கிரம் அதை நடத்த விட்டுருவேனா? என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கே வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஏன்? என்ன நீங்க எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? இன்னைக்கு உங்க உப்பியோட பர்த்டே தானே? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு? ஊருக்கே தெரியற மாதிரி எஃப்எம்ல ப்ரோகிராம் பண்ணிருக்கீங்க. எனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்க? அதுக்கு இப்ப என்ன? நேத்து நைட் எப்படியோ கண்ணு முழிச்சு உட்கார்ந்து இருந்து அலாரம்லாம் வச்சு சரியா 12 மணிக்கெல்லாம் கால் பண்ணிருப்பீங்க. பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லி நைட்டு ஃபுல்லா பேசி பேசி பொழுதே விடிஞ்சிருக்கோம். அதனால மொத்த தூக்கமும் போயிருக்கோம். அதனால ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருப்பீங்கன்னு பார்த்தா இங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு டயர்டே ஆகலையா? எப்படி டயர்ட் ஆகும்? உப்பி பேசினா எனர்ஜியா தானே ஆகும். டயர்டு எப்படி ஆகும்? போதும், நிறுத்துறீங்களா? ஐயோ, வந்தாலும் உங்களால சரியா வேலை செய்ய முடியாது. அவர்கிட்ட வேற பேசின ஞாபகமாவே இருக்கும். உங்க மொபைல்ல வேற அப்பப்ப ஒரு போட்டோ வேற எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கன்னு வேற தோணும். ஷோ, எல்லாம் அப்படித்தானே. போதும். சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு? வெளியில எங்கேயாவது போறீங்களா? ஆமா, டின்னருக்கு எங்க போறீங்க? ஏங்க, எங்களுக்கு பார்ட்டிலாம் எதுவும் இல்லையாங்க? தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? எதுவுமே ஆகல. தயவு செஞ்சு இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. சும்மா கடுப்பேத்துக்கிட்டு. ஆமா, அந்த பர்த்டே பார்ட்டியை பத்தி எதுவுமே சொல்லலையே. ஏய், வேணாம், வேணாம். யார பார்க்கணும்? தென்றல பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ தென்றல், உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமா. சரி, இதோ வந்துடுறேன். என்ன அம்மா மறுபடியும் வந்திருக்காங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. தென்றல்,
என்னங்க எனக்கு பதில் சொல்லாம நீங்க பாட்டுக்கு போறீங்க? ம் எம்டியை பார்க்க தான் போறேன். அவர் சொல்லுவார் உங்களுக்கு பதில். ஏங்க நான் ட்ரீட் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு எதுக்கு எம்டியை பார்க்க போறோம்? ஒருவேளை பார்ட்டி வைக்க எம்டி கிட்ட பர்மிஷன் வாங்க போறாங்களோ? எதுவா இருந்தா என்ன, நமக்கு பார்ட்டி இருந்தா ஓகே. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஓ நீங்களா? உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? என்ன நீங்க பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க. வாங்க உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ? எனக்கு எதுவும் வேணாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ம் பேசுங்க. ஆகாஷ்க்கு நம்பர் 1 பிசினஸ் அவார்டு கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆனா அத அவன் வாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒரு கௌரவம் மறுபடியும் கிடைக்குமான்னு சொல்ல தென்றல். அவன் போய் அதை வாங்கலன்னா அது எனக்கு கவலை மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க நான் குற்ற உணர்ச்சியிலேயே சாகணும். ஏன்னா அதுக்கு காரணம் நான் தானே. என் மேல பழி விழுந்துருச்சு. வாங்க கூடாதுங்கிறது அவர் எடுத்த முடிவு. அதுக்கு நீங்க எப்படி காரணமாக முடியும்? ஆர்வத்துல நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். இந்த கவரை ஓபன் பண்ணது யாரு? நீ ஓபன் பண்ணியா? ஆமா அத்தை, நான் தான் எடுத்தேன். உங்களை சந்தோஷப்படுத்தாத எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். நான் அந்த அவார்டை வாங்க போறதில்ல. எனக்கு அது வேண்டாம். என்னோட அவார்ட் ரிவார்டு எல்லாமே நீங்க தானே பாட்டி. பாட்டியை சந்தோஷப்படுத்தாத எந்த விஷயமும் எனக்கு தேவையே இல்லை. என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட இருந்து பிரிச்சு பார்த்தா அத்தை, ஒரே அடியா அவன் வெறுக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்றாங்க. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஆகாஷ்க்கு தாய்ப்பால் கூட கொடுக்கலங்கிறது உண்மையா? ஆகாஷ் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. கொடுக்கலங்கிறது உண்மைதான். ஆனா ஏன் கொடுக்கலங்கிற உண்மைய அத்தை இந்த உலகத்துக்கு மறைச்சிட்டாங்க. உண்மையவா? எனக்கு டெலிவரி ஆன போது ஜன்னி வந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. குழந்தைக்கும் பால் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. கொடுத்தா எனக்கு வந்த வைரஸ் அவனுக்கும் வந்துரும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் குழந்தைய தன்னோட கையில் எடுத்தாங்க அத்தை. அதுக்கப்புறம் ஆகாஷ் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. என் கூட பழகவும் இல்லை. எல்லாமே மொத்தமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஜன்னி வந்தது அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. இன்னைக்கு நான் என்னோட 2 பிள்ளைங்களையும் இழந்து தவிக்கிறேன். அண்ணன் பாட்டியோட போயிட்டா. தங்கச்சிய அவன் எடுத்துக்கிட்டான். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது தென்றல், யாருக்குமே வரக்கூடாது.
கூப்பிட்டே பல வருஷம் ஆயிடுச்சு. பாட்டி பாத்துக்கிற மாதிரி என்னை யாருமே பாத்துக்க முடியாதுன்னு அவரு சொல்றத நான் பல முறை கேட்டிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ பாட்டி இல்லனா நான் செத்திருப்பேன். அதுதானே சொல்றா. அன்னைக்கு அந்த விபத்து ஏன் நடந்தது, யாரால நடந்தது? அவன் என்னாலதான் நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது முழுக்க முழுக்க அத்தையாலதான் நடந்தது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஆகாஷ் அங்க போகாதடா, படி இருக்கு. வா, இது வரைக்கும் தான் ஓட்டணும்ல. ஆகாஷ் சைக்கிள் இங்கேயே ஓட்டுடா, அந்த படிக்கிட்ட எல்லாம் போக கூடாது. நான் இப்படிதான் ஓட்டுவேன், அது ஏன் இஷ்டம். நீங்க ஏன் நிக்கிறீங்க? போங்க. விழுந்துட போறடா. எனக்கு தெரியும், நான் விழமாட்டேன், நீங்க போங்க. இரு, நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்ட. நீ ஓட்டு. என்ன பண்றீங்க? நீ விழுந்துடாம இருக்கிறதுக்கு பத்திரமா கட்டி போடுற. இப்ப அதை அவுக்க போறீங்களா இல்லையா? கட்டிட்ட, நீ பழைய மாதிரியே விளையாடு, சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நீங்க அவுத்து விடுங்க. நீ இந்த இடத்துல விளையாடுறதா இருந்தா கட்டிட்டு தான் விளையாடணும். பாட்டி, பாட்டிமா. என்ன ஆகாஷ், என்னடா கண்ணா ஆச்சு? அவங்கள பாருங்க, அந்த கயிறுல என் சைக்கிளை கட்டி போடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரனோட சைக்கிளை கட்டி போட்டிருப்பேன். நீ ஓட்டு கண்ணா. ஆசைப்பட்டானேன்னு நான் தான் அவனை சைக்கிள் ஓட்ட சொன்னேன். உனக்கு யார் கொடுத்த தைரியம் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நான் அதுக்கு சொல்லல அத்தை. ஆகாஷ் சைக்கிள ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கான். கண்ட்ரோல மீறி படிக்கட்டுல விழுந்துற போறான்னு பயந்துதான் கட்டி வச்சிருக்கேன். இப்ப கூட பாருங்க அவன் எவ்வளவு ஃபாஸ்டா போறான்னு. ஆகாஷ்! ஐயோ, ஆகாஷ்! ஆகாஷ்! அத்தை! அம்மா! பாட்டி, அத்தை! பாட்டி. ஐயோ! அத்தை! பாட்டிமா. அத்தை! அத்தை! இங்க பாருங்க அத்தை! அத்தை! என்னாச்சு அத்தை? அத்தை! பாட்டி. அத்தை, இங்க பாருங்க அத்தை! அத்தை! எழுதுமா, என்னாச்சுமா? அத்தை! பாட்டி எழுந்திருக்க பாட்டி. பாட்டி என்னாச்சு? எழுந்திருங்க. பாட்டி. ஐயோ மாதவி, என்னம்மா ஆச்சு? என்ன சொல்றீங்க? ஆகாஷ் தவறி விழுந்துற போறேன்னு அத்தை பிடிக்க போய் அவங்க விழுந்துட்டாங்க. ஐயோ, கண்ணா கண்ணா கண்ணா, நம்ம டாக்டரை கூப்பிடுறா. சீக்கிரம் போன் பண்ணுங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க. அத்தை! பாட்டி, அதான். பாட்டி எழுந்திருங்க பாட்டி. எழுந்திருங்க. பாட்டி, ஆண்டாள், அத்தை! நாளையில இருந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ம், ஓகேவா? நாளைக்கு வந்துடுறேன். சரி, வரேங்க. நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. எல்லாம் உன்னால தாண்டி. வெளியில போ. அத்தை, நான் போடி வெளியில. அப்போ கோவில்ல ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா?